கர்த்தருக்கு காத்திரு. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திரு. உனக்கு சிறகுகள் முளைக்கும். உன் வாழ்வு வானமெங்கும் லட்சிய நட்சத்திரங்களாய் பூக்கும். கர்த்தருக்கு காத்திரு. உன் கால்கள் மான் கால்களாகும். இரவு பகல்கள் கண்மலைகள் மேல் ஓடினாலும் களைப்படைய மாட்டாய். கர்த்தருக்கு காத்திரு. உனது உணர்வுகளின் இதுவரை அறியாத புத்தெழுச்சி பீறிட்டு வரும். உன் வாழ்வு தேவ வடிவமைப்புக்குள் ஒரு பூங்கோளம் வரையும். இதுவரை எங்கும் நீ கண்டிருக்க முடியாது. உன் சுவடுகள் உலக வீதி எங்கும் படரும். நடந்து சாதித்தாலும் சோர்வடைய மாட்டாய். கர்த்தருக்கு காத்திரு. சூளைச் செடிகளின் நிழல் அல்ல, வானத்து மேகங்கள் உனக்கு கொடைபிடிக்கும். அகிலத்தில் உள்ள உன் பாதைகளை தடுக்க எந்த இமயத்தின் உயரமும் எட்டாததாய் மாறிவிடும். கர்த்தருக்கு காத்திரு. சவால் சோதித்துப்பார். நீ கர்த்தருக்கு காத்திருந்தால் வானத்து பலகணிகள் உனக்காக திறக்கும். அப்போது உன் சிறகுகளின் கீழே முழு பூமியே வியந்து பார்த்து கொண்டிருக்கும். கர்த்தருக்கு காத்திரு. உனக்கு வெற்றி நிச்சயம்.